Hey everyone, welcome back to my channel. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நான் வீடியோ போடுறேன். லாஸ்ட்டாக ஜூலை 5 அன்றைக்கி வீடியோ போட்டிருந்துருப்பேன். அதோட இன்றைக்கி ஆகஸ்ட் 5 தான் வீடியோ வரும். ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆயிடுச்சு. ஒரு 2-3 ரீசன்னால் என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியாத மாதிரி ஆயிடுச்சு. இதோட மெயின் ரீசன் என்னோடய மொபைல் ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால் என்னால் கண்டினியூஸாக எதுவுமே அப்லோட் பண்ண முடியலை. இப்போ நியூ மொபைல் வாங்கிட்டேன். அந்த மொபைலுக்கான அன்பாக்சிங் வீடியோ தான் இது. இந்த வீடியோ என்னோடய பிரதர் மொபைலில் நான் ஷூட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் எனக்கு ரொம்ப அலைச்சலாகவே இருந்துக்கிட்டு இருந்தது. கோயிலுக்கு போக ஃபங்க்ஷன் அது இதுன்னு சொல்லி ரொம்ப அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு கொஞ்சம் உடம்பும் சரியில்லாமல் போயிடுச்சு. ஒரு செகண்ட் வீக் ஃபுல்லாகவே எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டில் போய்கிட்டு இருந்தது. சரி ரெஸ்ட்டெல்லாம் முடிஞ்சு திரும்ப ஒர்க்குக்கு அகெயின் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எந்த ஒரு சிம்டமே இல்லாமல் என்னோடய மொபைல் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே ஆஃப் ஆயிடுச்சு. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா மொபைலில் இது வரைக்குமே ஃபோன் ஹேங் ஆனது கிடையாது. சார்ஜ் சீக்கிரம் ட்ரெயின் ஆகிற ப்ராப்ளம் இருந்தது கிடையாது. எந்த ஒரு ப்ராப்ளமே வராமல் தான் இருந்துக்கிட்டு இருந்தது. திடீர்னு இப்படி செல்லு ஆஃப் ஆயிடுச்சு. மார்னிங் ஒரு 2 டைம்ஸ் மொபைல் ஃபோன் தானாகவே ஆஃப் ஆகி ஆன் ஆகிட்டு இருந்தது. என்னடா இது வரைக்கும் இப்படி ஆனதே இல்லையே அப்படின்னு சொல்லி பயந்து நான் அதுக்குள்ளவே செல்லில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையுமே நான் பேக்கப் எடுத்து வச்சுட்டேன். 3rd டைம் பார்த்தீங்க அப்படின்னா செல்லு அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. சரி ஓகே ரிப்பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிப்பேருக்கு கொடுத்துருந்தோம். பட் அதுலேயுமே ஒரு 1 வீக் இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் சரியாக வரா மாதிரி தெரியல. சரி புது மொபைல் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. ஆனால் என்ன மொபைல் வாங்குறது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணவே கொஞ்ச நாள் போய்கிட்டு இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த மொபைலில் ஃப்ரண்ட் கேமரா குவாலிட்டி நல்லா சூப்பராகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஏதாவது வாங்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைலோட குவாலிட்டி இருக்கணும், அப்படி இல்லைன்னா இதுக்கும் மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சிருந்தேன். ஆனால் இது இப்படி இந்த நேரத்தில் ரிப்பேர் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி பார்க்கவே இல்லை. ஸோ வாங்க போகிற மொபைல் கேமரா குவாலிட்டிலாம் நல்லா சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து யோசித்து அதுக்கப்புறமா ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கு. ஸோ இந்த ரீசன்ஸ்னாலே எனக்கு ஒரு 1 மந்த் ஃபுல்லாக போயிருச்சு. இப்போ நான் வாங்கியிருக்கிற மொபைல் Realme 12 Pro Plus 5G அண்ட் இது நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த மொபைல் வாங்கினதுக்கான ஒரே ஒரு மெயின் ரீசன் அப்படின்னா இதோட கேமரா குவாலிட்டிக்காக மட்டும்தான். ரிவ்யூஸ்மே இதோட கேமரா குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நானும் பார்த்துருந்தேன். அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்ததுலேயுமே கேமரா குவாலிட்டி நல்லா சூப்பராக இருக்கிற மாதிரி தான் போட்டிருந்தது. ஸோ இதுவே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியாச்சு. ஃபோன் டெலிவரி பண்ணதுமே சொல்லியிருந்தாங்க இது மாதிரி அன்பாக்ஸ் பண்ணும்போது ஒரு சேஃப்டிக்கு வீடியோ எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்து சரி நாமளும் அன்பாக்ஸ் பண்ணும்போது வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபோன் பாக்ஸ் பிரிக்காமல் இருக்கா, அந்த சீல்லாம் பிரிக்காமல் இருக்கா அப்படின்னு சொல்லி நல்லா ஃபுல்லாக சுற்றி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிரித்தேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த சீல் கவர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது ரியல்மி ஸ்டோரில் போய் மொபைலில் கொடுத்து அதில் அட்டாச் பண்ணிக்க சொல்லி போட்டிருந்தது. 2வது அந்த சேஃப்டி கைடு இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் 3rd ஒன் பவுச், அந்த சிலிக்கான் பவுச் டிரான்ஸ்பரண்ட் பவுச் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோன் இருந்தது. சரி உள்ளே இருக்கிற சார்ஜர் இதெல்லாம் பார்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு உள்ளே பார்த்தேன். சார்ஜருக்கு அந்த அடாப்டர் கொடுத்துருந்தாங்க அண்ட் டேட்டா கேபிள் இருந்தது. அண்ட் இதுக்கான ஹெட்செட் சிபின் மாடலில் இருக்கிற ஹெட்செட் போல். அதுக்கு ஜாக்கி எதுவுமே கொடுக்கல. ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள ரியல்மிக்கெலாம் அந்த சிபினுக்கு ஜாக்கி அதோடவே அட்டாச் ஆகி இருந்திருக்கும் போல். பட் எனக்கு அந்த சிபின்கான ஜாக்கி அட்டாச் ஆகி இல்லை. இதுவுமே எனக்கு அந்த ஃபோனை பிரித்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது என்னடா ஹெட்செட் போடுறதுக்கு அந்த ஹோலை காணுமே அப்படின்னு சொல்லி நானும் தேடுறேன். அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு இது சிபின் டைப்பில் இருக்கிற ஃபோன் போல். ஹெட்செட்டுக்குமே நம்ம சிபின் டைப்பில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு ஃபோனை பிரித்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த பேக் சைடு அந்த கேமரா இதாக இருக்கட்டும், அதோட கலர் அண்ட் பின்னாடி கொடுத்துருந்த அந்த டிசைனாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்தது அண்ட் செம்ம லுக்காக இருந்தது. இந்த ஃபோனை பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற மாதிரி எனக்கு இருந்தது. பட் எந்த அளவுக்கு அதில் ஹாப்பியாக இருந்ததோ அதே அளவுக்கு செம்மையான ஒரு அப்செட்டும் கூட. ஏன்னா இப்போது இந்த சிச்சுவேஷனில் நான் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதாவது ஒரு
எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் வர டவுனில் வந்து ஏதாவது ஒரு குட் திங் நடந்தால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவும் முழுசாக முடியாது, அதை முழுசாக என்ஜாய் பண்ணவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இருந்துக்கிட்டு இருந்தது. என்னோட அந்த பழைய ஃபோன் வந்து இது மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் சடனாக அப்படி ஆயிடுச்சு. அண்ட் அதே டைமில் இதுவும் எனக்கு கிடச்சிட்டு, இருந்தாலும் வந்து அது அப்படி ஆனதும் வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. இது புதுசாக வந்ததையும் முழுசாக என்னால் என்ஜாய் பண்ண முடியாத மாதிரி இருந்தது. பட் இதில் ப்ளஸ் நான் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா, இதோட கேமரா குவாலிட்டி தான். அந்த ஃபோனை விட இதோட கேமரா குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும், வீடியோஸ் ஷூட் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஹாப்பினஸ் தான். அடுத்து ஃபோனை ஆன் பண்ணி அதோட செட்டிங்ஸ் அது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் அந்த இதை பார்த்துட்டு செட் பண்ணிவிட்டு உள்ளே போன உடனே நான் ஃபஸ்ட்டு போனது வந்து கேமராவுக்கு தான் வந்து போனேன். கேமராவை ஆன் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதில் இன்னொரு ப்ளஸ்ஸாக நான் பார்த்தது என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட் கேமராவுக்கு வந்து அந்த கேமரா வந்து சென்டரில் வந்து இருக்கும். ஸோ அது வந்து இன்னொரு ப்ளஸ். நான் வந்து அந்த மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். கேமரா வந்து ஆன் பண்ணி செல்ஃபி கேமராவில் பார்த்ததுமே எனக்கு வந்து அப்படி ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது அண்ட் அவ்வளோ சூப்பராக கேப்சராகவும் வந்து ஆகிக்கிட்டு இருந்தது. பட் நான் ஃபோட்டோ எதுவுமே வந்து எடுக்கலை. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து ஃபேமிலியோடு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எதுவுமே வந்து நான் எடுக்காமல் சும்மா செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். வீட்டில் வந்து யார் எந்த ஃபோன் வந்து புதுசாக வாங்கினாலுமே வந்து அதில் எடுக்கிற ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து சேர்ந்து மோஸ்ட்லி வந்து எடுக்கிறதுக்கு பார்ப்போம். ஸோ அதனால் நான் வந்து ஃபோட்டோ எதுவுமே எடுக்காமல் செல்ஃபி கேமரா வந்து எப்படி இருக்குது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்குது அண்ட் பேக் கேமராவில் வந்து என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒன்று அந்த அப்படியே செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் ஆர்டர் போடும்போதே வந்து இன்னொரு தயக்கம் என்ன இருந்துச்சுன்னா, ஆர்டர் போட்டு வாங்கியுமே வந்து கேமரா குவாலிட்டி நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லைனா என்ன பண்ண, இவ்வளோ காஸ்ட்டுக்கு வந்து வாங்குறதே வந்து ஐடியா கிடையாது, அதுலேயும் இவ்வளோ காஸ்ட்டுக்கு வந்து நம்ம கேமராக்காக தான் பார்த்து வாங்குகிறோம். பட் அது வந்து ப்ரீவியஸ் ஃபோனில் உள்ள கேமரா அளவுக்கு கூட இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. பட் ஆனால் அந்த கேமராவோட இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரியே அண்ட் ரிவ்யூஸில் பார்த்த மாதிரியே வந்து கேமரா குவாலிட்டி செம்ம சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. எனக்கு வாங்கி கொஞ்சம் நான் இதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி என்னால் வந்து ஒரு முழு மனசோட வந்து அக்செப்ட் பண்ணிக்கவும் முடிஞ்சுது. சரி ஓகே, இது நடக்கணும்னு இருந்திருக்கு, இது இந்த நேரத்தில் கிடைக்கணும்னு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்து முழுசாக அக்செப்ட் பண்ணிக்கவும் முடிஞ்சுது. ஸோ அப்படியே இந்த கேமராவில் வந்து பேக் கேமரா ஃப்ரண்ட் கேமரா ரெண்டுத்துலேயுமே வந்து என்னென்ன செட்டிங்ஸ்லாம் இருக்குது, என்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வந்து போய் அம்மா அண்ணாவெலாம் கூப்பிட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோவும் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே செல்லை எடுத்துக்கிட்டு நான் மாடிக்கு போயிட்டேன். இதோட கேப்சர் வந்து ரூம்குள்ளே எப்படி இருக்குது அண்ட் வெளியே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக அப்படியே நான் ஃபோனை எடுத்துக்கிட்டு மாடிக்கு போயிருந்தேன். ஃப்ரண்ட் கேமராவிலையும் சரி பேக் கேமராவிலையும் சரி வியூ செம்ம அழகாக, அதுவும் அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது. ஃபோட்டோஸ் வந்து நல்லா ஜூம் பண்ணியுமே வந்து உடையாமல் அவ்வளோ கிளாரிட்டியாக வந்து இருந்தது. ஸோ அப்படியே சுற்றி எல்லாத்தையும் வீடியோ எடுத்து பார்த்துக்கிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்துக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே கேமரா எல்லாத்தையும் பார்த்துட்டு செட்டிங்ஸ்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபோனும் வந்துடுச்சு அண்ட் ஆல்ரெடி நான் லாஸ்ட் மந்த் எடுத்த வீடியோஸே வந்து பாதி எடிட் பண்ணியும் பாதி இது எடிட் பண்ணாமல் நிறையா வந்து பெண்டிங்ஸில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்தடுத்து வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். See you on the next video. Bye.